அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புழல் கைதிகள் சிறையில் காவலர்கள் சோதனையில் ஐபோன் உட்பட 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2 ஐபோன்கள், ஒரு ஆண்ட்ராய்டு போன், 2 பட்டன் போன் மற்றும் 2 சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சிறையில் ஐபோன்கள் உட்பட 5 செல்போன்கள் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. 2 ஐபோன்கள், ஒரு ஆண்ட்ராய்டு போன், 2 பட்டன் போன் மற்றும் 2 சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவிடுங்க. சாருலதா, சென்னை புழல் சிறையில் 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு பிரிவில் முக்கிய ரவுடிகள், கூலிப்படை கும்பல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய சிறையில் 2 ஐபோன்கள் மற்றும் ஒரு ஆண்ட்ராய்டு போன், 2 பட்டன் போன்கள், சார்ஜர் உள்ளிட்ட பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த உயர் பாதுகாப்பு பிரிவில் உள்ள இந்த சிறையில் கூலிப்படை தலைவர்களான அரும்பாக்கம் ராதா, அதே போல சிடி மணி, மதுரை வெள்ளைக்காளி உள்ளிட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் அறையில் இந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய இந்த சிறையில் எப்படி செல்போன்கள் வந்தது, அதே போல தொடர்ச்சியாக சோதனை நடத்திய போது இந்த சிறையில் கடந்த 1 ஆண்டுகளாக இந்த செல்போன்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதிரடியாக புகுந்த சிறை காவலர்கள் அங்கே சோதனை நடத்தியதில் 2 செல்போன்கள் உள்ளிட்ட 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்தபடியே பல்வேறு பகுதிகளில் கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டியது தொடர்பாக இந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புழல் சிறையில் மட்டும் கஞ்சாக்கள் மற்றும் சிகரெட், பீடி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்வது வழக்கமாக இருக்கிறது. செல்போன்களும் ஒவ்வொரு நேரமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இந்த செல்போன்களை கொண்டு வந்தது யார், சிறை அதிகாரிகள் துணையுடன் இந்த செல்போன்கள் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.